ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதிபர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் பாண்டவர்களுடைய வெற்றியும் புகழும் துரியோதனனுக்கும் திருதராஷ்டருக்கும் கவலை தரக்கூடியதாக இருந்தது. இதில் அரசனுக்கு எதிரிகளை வீழ்த்த கையாள வேண்டிய யுக்திகளையெல்லாம் கணிகர்னு ஒருத்தர் சொல்லிகிட்ருக்காரு. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆபத்து நேரிட்டாலும் நேரிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தால் அந்த ஆபத்து வரும்போது சமாளிக்கலான்னு கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. எதிர்காலத்தில் வரலாம் அப்படிங்கிறது இப்போதே வந்த மாதிரி நினச்சி அதை எதிர்கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காலம் நேரம் அறிந்து செயல்படணும். எதிரிக்கு சலுகை காட்டும்போது அதை உடனடியாக செய்யக்கூடாது. அவனை அதற்காக காக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். சலுகைகளை தள்ளி போடுவதற்கு சரியான காரணங்களை கண்டுபிடித்து சொல்லி காலம் தாழ்த்தணும். நன்மை கிடைச்சா போதுங்கிற நிலைக்கு எதிரியை கொண்டு வரணும். மேலும் அரசன் கத்தி மாதிரி இருக்கணும். கத்தி உரையில் இருக்கக்கூடிய வரை அதனுடைய கூர்மை தெரியாது. வெளியே வந்ததுமே அதனுடைய கூர்மை கொல்ல தகுந்ததாக இருக்கிறது. அது மாதிரி தருணம் வாய்க்கும் வரை உரையில் இருக்கும் கத்தி போல தன்னுடைய கூர்மையை மறைக்கக்கூடிய அரசன் தருணம் வாய்த்த போது உரையை விட்டு வெளியே வந்த கத்தி போல பளீர்னு செயல்படணும். இவ்வளவும் அந்த உங்களுக்கு எதிரிகளாக பஞ்சபாண்டவர்கள் வந்துடுவாங்க, அவங்கள கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவர் நிறைய சொல்லிகிட்ருக்காரு. அதில் முக்கியமான 4 பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். திருதராஷ்டிர மன்னனே, பாண்டவர்கள் உன்னுடைய புத்திரர்களை விட பலம் வாய்ந்தவர்கள். அவங்கக்கிட்ட இருந்து உங்களையும் உன்னோட மகன்களையும் காத்துக்கோங்க. வருங்காலத்தில் அவங்களால உங்களுக்கு வருத்தம் உண்டாகாமல் இருக்கணும். எதிர்காலத்தில் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கெல்லாம் பயம் வராமல் இருக்கணும் அப்படின்னா தக்க நடவடிக்கையை இன்றைக்கே செய்யுங்க. அதே சமயத்தில் நியாயப்படியும் நடந்துக்கோங்க அப்படின்னு நிறைய தந்திரங்களை கணிகர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டு யோசிச்சுட்ருந்த திருதராஷ்டிரன் யோசிச்சுட்ருக்கும்போது துரியோதனன், கர்ணன், சகுனி, துச்சாதனன் இவங்க 4 பேருமே ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க. அதாவது வாரணாவத நகரத்துக்கு பாண்டவர்களை அனுப்பி அங்கேயே அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு இவங்க முடிவு செய்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம்.